ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் புனிதத்தோடு உண்மையாக மனஸ்தாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு போய் தாக்கப்பட்டவர்களால் அவருடைய வசுத்த மார்க்கத்தில் நடப்பும் நிச்சயமானத்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வாலுமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே முக்குறமாகவும் பாவம் செய்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மையாக பின்பற்றவில்லை. விடுதலை அறிவிப்பதில் விலகுமோ நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். திருவையரை நாங்கள் மிகுந்திருக்கிறதுனால் பாவமாய் சித்திகளில் புது ஜீவனாக உங்களோடு சக மனிதர்களும் சமாதானத்துடன் வாழும் அருள் புரிந்தவர்களும் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய உண்மையாய் மனது முறையாவர்க்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனங்களை கேளுங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்பி விட்டு விலக்கினார். பாவிலை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான சுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சர்வலின் குற்றங்களை மன்னிக்கிற அவருக்கும் பாவம் மன்னிப்பெருளி சுமந்து மீது இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. படைத்தவைகளில் ஒன்றையும் இருக்காதவரும் மனம் மருந்து மக்களின் பாவங்களை மன்னிக்கிறவருமான எல்லாம் வல்ல நித்திய ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக துக்கித்து புலம்புவோம். எங்கள் பயனற்ற தன்மையை அறிக்கையிட்டு சகல இறக்கங்களின் பிதாவாகிய உம்மிடமிருந்து பரிபூர்ண பாவ மோசனத்தையும் பாவ மன்னிப்பும் பெற எங்களுக்குள்ளே நுறுமுண்ட புதிதான இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். உட்காருங்கள், வேதபாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 334. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்பது வேத பகுதி வாசிப்பாயிற்று. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மீண்டுமாக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலுமாக உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதாக. அடையிற மறுப்பினை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே துளிர்விடும் காலம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பல காரியங்களிலே துளிர்விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அதிகாரத்திலே நான் பார்க்கிற எபேசு சபையின் தூதனுக்கு அந்த சபையிலே இருக்கிற மக்களுடைய குறைவுகளை இங்கே சொல்லுகிறார். நிறைய நிறைவுகள் இருக்கிறது. இவை வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறது நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் வெளிப்படையாமல் பிரயாசப்படுறதையும் இவ்வளோ நல்ல காரியம் இருக்கிறது. பொறுமையாக இருக்கிறாங்க, சகிப்புத்தன்மை இருக்குது, கர்த்தருக்கென்று பிரயாசப்படுறாங்க. என்ன என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கிறேன். இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிற ஒரே காரியம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்லா காணிக்க கொடுக்கலாம், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரலாம், ஏன்னா பல ஈடுபாடுகளில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரே காரியம், மென்மையான காரியம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5ஆம் வசனத்தில் ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதி காலத்தில் அல்லது ஒருவரை கஷ்டப்பட்ட காலத்தில் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் அல்லது பல தீர்மானங்கள் எடுத்த காலத்தில் பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், அப்படியெல்லாம் உபவாசம் பண்ணுவேன், தீர்மானம் எடுத்த காரியங்களில் நீ எதிலே விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் ஆலயத்துக்கு கேட்குறத கொடுத்துருவோம், ஆலய கட்டுமானத்தை கொடுப்போம், உபவாச குணத்தில் பங்கு பெறுவோம். என்றாலும் பல காரியங்களிலே நாம் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆமாம், ஆதியில் கொண்ட அன்பு என்று சொன்னால் அதிகமாக ஜெபிக்கிறது, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, உபவாசம் பண்ணுவது, என கர்த்தரிடத்தில் அன்பு பாராட்டுவது, இந்த காரியங்களே அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நீங்கள் அதிகாலையில் பழைய காலத்தில் எழுந்து ஜெபம் இப்போ ஜெபம் பண்ணுறீங்களா யோசிச்சு பாருங்கள். வயசாகிட்டு நானே அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம 4 மணிக்கு ஒரு காலம் எழுப்பி 6 மணி வரைக்கும் பைபிள் வாசி ஜெபம் பண்ண காலம் போய் இப்போ படுக்கிறதே 12 1 மணிக்கு தான் படுக்கிறேன், முடிக்கிறது 7 மணிக்கு முடிக்கேன். எந்த ஜபாலுக்கு குறைஞ்தான் போயிடுச்சு. பழைய காலம் மாதிரி ஒரே வார்த்தை வயசாகிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறைய சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில் என் மீது வைத்த அன்பு. ஆதியில் அன்பு இருந்த அன்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் எழுப்பி கர்த்தரை என்ன செய்வோம், தேடுவோம், வேதத்தை அதிகமாக வாசிப்பது, ஆண்டவருடைய கடிதம். இந்த ஆண்டவருடைய கடிதத்தை மீண்டும் மீண்டுமாக என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும். ஆமாம், வாசித்த ஒரு அன்பு நம்மகிட்ட காணப்பட வேணும். ஆண்டவரிடத்தில் அன்பு பாராட்டி பிறரிடத்தில் அன்பு பாராட்டுகிற இந்த காரியங்கள் எல்லாம் நாம் குறைபட்டவர்களாக இருக்கிறோம் என்று எபேசு சபைக்கு சொல்லுகிறார். இந்த எபேசு சபையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இந்த எபேசு சபையை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போது இந்த சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபிக்கிறார். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். பாருங்க, எபேசுக்கு வந்தான். எபேசுவுக்கு வந்து அநேக விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை செய்கிறார், கொடுக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அவன் அநேகம் சொல்லுவாங்க, அபிஷேகம்
இந்த அப்போஸ்தலர் 2 என்ன செஞ்சு வந்துட்டு திருப்பி நமக்கு அந்த அனுபவம் தேவையில்லை என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகம் தேவை. 6ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பசுத்தாவின் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமாம், பசுத்தாவியை குறித்து நாங்கள் கேள்விப்படவில்லை. யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்று சொன்னபோது பவுல் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகள் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அல்லேலூயா. ஆக இப்படி ஆதி காலத்தில் எபேசு சபையை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்தார். அங்கே அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். 11-12 வசனத்தை வாசிக்கிறேன். 11-12 பவுலின் 11-12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து ஆமா பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்களை பவுல் செய்தார். அவருடைய உருமால்கள் சொன்னால் அவருடைய அங்கி, கச்சை என்று சொன்னால் கருப்புலாம் இந்த கருப்பு கயிறு போல இவர்கள் கட்டுவார்கள். ஆக இதெல்லாம் கொண்டு போய் வியாதிச மேல் போட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க? சுகமாகிடுவாங்க. பிசாசு பிடித்தவர்கள் என்ன செய்வாங்க? விடுதலை ஆவார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை எல்லாம் செய்தார்கள். அப்பொழுது அநேக மந்திரவாதிகள் அங்கே இருந்தாங்க. 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேசாந்திரிகளாகி தெரிகிற மந்திரவாதிகளாகி யூதரில் சிலர் பொல்லாத அவைகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார். அல்லேலூயா. மந்திரவாதிகள் பார்த்தாங்க, என்னடா பெரிய காரியத்தெல்லாம் செய்கிறான், நம்ம தான் பெரியான்னு சொல்லிட்டு இருந்தோம். இவருடைய உருமால்களையும் கயிறுகளையும் போட்டாலே சோமாறாங்க, பிசாசு ஓடித. அப்போ நாமும் இயேசு நாமத்தினாலே செய்வோம் என்று சொன்னபோது 14ஆம் வசனத்தில் பிரதானாசனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி என்ன செய்தார்கள்? பொல்லாதவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளாய் காயப்பட்டவர்களுமாக இந்த வீட்டை விட்டு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அற்புதமான காரியம். பழைய காலத்தில் இந்த ஜக்கமான்னு சொல்லி ஒரு போதையை போட்டுருக்கான் பார்த்தீங்களா? பெரிய ஜம்முக்காலம் போட்டு அதில் அரிசி வாங்குவான். அந்த சுப்பலாபுரம் ஊரில் பார்க்கும்போது இந்த வைக்க ஒரு கலிங்கப்பட்டி தாண்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு சபை உண்டு, ஆலங்குளம்னு சொல்லி அங்கே ஒரு ஊருடைய சிம் ஃபேக்ட்ரி இருக்குது. அது பக்கம் கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டரில் நாங்கள் பக்கத்து ஊரில் போவோம். அங்கே போகிற வழியில் இந்த ஜக்கமா கிராமமே இருக்குங்க. அவங்களாம் ஆந்திராவை சேர்ந்தவங்க, தெலுங்கு பேசுவாங்க. அவங்க முந்திலாம் நம்ம ஊர்களுக்குள்ளே வந்தாங்க. என்னை குறி சொல்கிறது, இப்போ எங்கே போகிறாங்க தெரியுமாங்க? வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் போய் ஜக்கமா வச்சு குறி சொல்லி பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் பகுதியில் வர்றதில்லை. அப்போ அங்கே எங்கே போயிட்டாங்க? இப்போது வெளிநாடு பகுதி போய் ராப்பாடி கணக்காக வந்து நல்ல காரம் பிறக்குன்னு சொன்ன காரியம்லாம் இங்கே நம்ம ஊரில் விட்டுட்டு அந்த ஊர் முழுவதும் அவங்க தான் ராப்பாடிகள் தான், ஜக்கமா ஸ்பிரிட்டு தான். பெரிய ஒரு ஜமக்காலத்தை போட்டிருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வெளிநாடு போய் நல்லா வீடுகள்லாம் பெருசாக கட்டி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கு அது மாதிரி மந்திரவாதிகள் இருக்காங்க. அந்த காலத்தில் யூதர்கள் மந்திரவாதிகளாக இருந்திருக்கிறாங்க. தேசாந்தரிகளாக சுற்றி திறந்து பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். இயேசு நாமத்தினாலே பவுல் துரத்துக்கிறாங்க என்று சொல்லி இயேசு நாமத்தினால் துரத்தின போது பிசாசு பிடித்தவர்கள் அவர்களை என்ன செய்தாங்க? வசனத்தை உதிர்ந்து அவர்களை ஓட விரட்டியிருக்காங்க. ஆக இப்படி பல காரியங்களை மந்திரவாதிகள் செய்தார்கள். ஏன்னா 19ஆம் வசனத்தை வாசிங்க. மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். பாருங்க, மாய வித்தக்காரங்கள் எல்லாம் புசத்தை கொண்டாந்து என்ன செஞ்சுட்டாங்க? எரிச்சிட்டாங்க. அந்த காலம் புசனா லேசான காரியமா எவ்வளோ கடினப்பட்டு எழுதியிருப்பாங்க. அதனுடைய விலை மதிப்பு பார்த்தீங்களா? அந்த காலத்திலேயே 50,000 வெள்ளிக்காசாக அவ்வளோ விளைந்த புக்கெல்லாம் மந்திரங்கள் எரிச்சிட்டாங்க. இயேசுதான் பெரியவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படி பயங்கரமான அற்புதம் நடைபெற்று உருவாக்கப்பட்ட சபை தானங்க எபேசு சபை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? நல்ல காலம் பிறக்குதா? நாள் பார்க்குறோமா? புதன்கிழமை கல்யாணம், வியாழக்கிழமை கல்யாணம், திங்கக்கிழமை கல்யாணம், வெள்ளிக்கிழமை என்ன கிடையாது? கல்யாணம் கிடையாது. அருமையானவர்களே, மந்திரவாதி புக்கெல்லாம் எரிச்சிட்டான், ஜாதக புக்கெல்லாம் எரிச்சிட்டான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கலாத்தியரில் போல் சொல்லுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படிங்க நாட்களை பார்க்குறீங்க? மாதம் இந்த ஆடி மாதம் கல்யாணம் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன்னா காலங்களையும் நேரத்தையும் யமகண்டம், ஏன்னா நல்ல நேரம் இப்படிலாம் பார்த்து தான் நம்ம கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணணும். அப்படியே உண்மையாக பொய்யா? அப்படி தாங்க இருக்குது. கேவலமாக இருக்குது. ஆண்டவர் வருத்தப்படுகிறார். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்படி தான் பவுல் எல்லா சபையிலையும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் அந்த மக்கள் நன்றி உள்ளவர்களாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மந்திரவாதிகளே புக்க போட்டு எரிச்சாச்சு. ஏன்னா 50,000 வெள்ளிக்காசு அது மூலமாக கிடைச்சிச்சா. அவ்வளவு கிடைக்கல. அவ்வளோ வெளியேறப்பட்ட புத்தகங்களை, மந்திர புத்தகங்களை எரிச்சுட்டாங்க, தூக்கி எரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் என்ன பார்க்குறோம்? கல்யாணம் பண்ணு கேலண்டர் தூக்கி பார்ப்பாங்க. என்னைக்கு மூர்த்த நாள் வருது, என்னைக்கு கிறிஸ்தவன் நிச்சயமாக பார்க்கக்கூடாங்க. பவுல் தெளிவாக சொல்லிக்கிறான். அந்த வசனத்தை கலத்தின் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நாட்களையும் மாதங்களையும் பார்க்கிறீர்களே, அல்லேலூயா. நான் பிரயாசப்பட்டது வீணாய் போய்த்தோம். அருமையானவர்களே, நம்ம யோசித்து பார்க்கணும். கிறிஸ்தவங்க கேலண்டர் புரட்டி என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நாள் நம்ம ஆஸ்வதிக்கணுமா? இயேசு நம்மளை ஆஸ்வதிக்கணுமா? இயேசு தான் ஆஸ்வதிக்கணும். நாள் என்ன செய்யும்? நாள் ஒரு சிருஷ்டி. எப்படி நம்ம விக்கிரகங்களை சொல்கிறோமோ, மனுஷனை உண்டாக்கப்பட்டது சொல்லுகிறோமோ, அதுபோல் நாட்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம ஆண்டவரை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாட்கள் நமக்கு என்ன செய்யாதுங்க? நன்மை செய்யாது. நேரங்கள் நன்மை செய்யாது. இப்படி சபைகள் தோறும் பவுல் பிரயாசப்பட்டு சபைகளை கட்டினார். ஆனால் இவர்கள் ஆதியிலே உள்ள அன்பை என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள் என்று பவுல் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்க. 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. கல்யாணமான தொடக்கத்தில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப நேசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அந்த சாப்பாடுலாம் கிடைக்கும். ஏன்னா ஒரு 6 மாதம் ஆன பிற்பாடு அந்த அன்பரீஜன் கொஞ்சமாக குறைஞ்சிடும். எம்மா ஒரு முட்டையை போட்டு குழம்பு வச்சுட்டே கேட்டால் இருக்க சாப்பிட்டு போங்க. எப்படிங்க? இருக்கிறத சாப்பிட்டுட்டு போங்க, நாங்களும் எதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அருமையானவர்களே, ஆதியில் உள்ள அன்பு யார்ட்டையும் கிடையாது. வயசாக எல்லாரும் செஞ்சிடும், குறைஞ்சிப்போம். மனைவிக்கு ஒரு கைக்குட்டையில் தான் ஓடி திரிஞ்சு வாங்கி கொடுப்பாங்க. வயசான பிறகு எப்படி கொஞ்ச நாள் ஆன பிறகு இருக்கிற சேலையில் பழைய சேலையில் கிழிச்சு கையில் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி தான் ஆதியில் உள்ள அன்பு. அதோட பிள்ளைகளை பாருங்கள், பச்சை குழந்தையாக இருக்கும்போது அது தவளை விடும்போது நடக்கும்போது பாதுகாத்து அப்பா 1000 முத்தம் கொடுத்து அதை அன்பு பாராட்டி வளர்க்கலாம். அந்த பையன் மாறிப்பனாகி சேட்டை பண்ணும்போது இவனை பெற்றதை விட நல்ல பெற்றிருக்கலாமே அப்படின்னு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அருமையானவர்களே, ஆதியில் உள்ள அன்பு ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் ஒருவேளை நம்ம அதிகமான ஒரு போராட்டத்தில் இயேசு வைத்து கொண்டு இருக்கலாம், தீர்மானங்கள் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பாவங்களை அறிக்கை செய்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ எப்படி நாம் இருந்தோம், ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தோம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அதிகாலைகளை நீங்கள் எழும்புகிறீங்களா? அதிகாலை எழும்பி வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? மற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? இதெல்லாம் ஆதியிலே இருந்த அன்பு, ஆண்டவரிடத்தில் உள்ள அன்பு நம்மை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது நீ மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். நீ ஆதியிலே செய்த செயல்பாடுகள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். பாருங்க, 5ஆம் வசனத்தில் ஆகிய நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்த என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இந்த 2 நாட்கள் அருமையானவர்களே, குளிர்விடும் காலம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை என்ன செய்யணுமா? செய்ய வேண்டும். திருப்பி நம்மளை புதுப்பிக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்பணும், பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் யார்கிட்டையும் பேசுவோம் என்றெல்லாம் ஒரு தீர்மானங்கள் என்ன செய்யணுங்க? எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் மறந்துடாமல் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இல்லை என்றால் என்ன சொல்லுகிறார்? நீ மனதிரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தன்னை அது நின்று, ஆமாம், எவ்வளோ நல்ல காரியம் காணப்பட்டாலும் நீ ஆதியில் உள்ள அன்பு, என்மேல் உள்ள அன்பு உனக்கு இல்லாவிட்டால் உன் விளக்கு தன்னை என்ன செய்வேன்?
உன்னை வழிநடத்த மாட்டேன், கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சபையை குறித்து சொல்லுகிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இவ்விதமாக நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டுமா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் முதலிடம். ஆமாம், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுத்த காலங்கள் போய் இப்போ நேரம் கிடைச்சா பைபிள் வாசிப்போம், நேரம் கிடைச்சா அப்படி தானே இருக்கும். ஆமாம், பிள்ளைகளாம் அனுப்பிட்டு தான் ஜெபம் பண்ணணும், புருஷனை அனுப்பிட்டு தான் ஜெபம் பண்ணணும், அப்போ தான் நேரம் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லைங்க. ஆண்டவருக்கு முதலிடம் முதல்ல கொடுக்கணும். வேதம் வாசிப்போம் எவ்விதெல்லாம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். நேரம் கிடைச்சா பைபிள் வாசிப்பேன், நேரம் கிடைச்சா ஜெபம் என்ற வார்த்தை அல்ல. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வருமானத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் மீது அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு ஆண்டவர் மீது அதிகமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளை விட யாரிடத்தில் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். 2 Corinthians 11 அதிகாரத்தை பாருங்கள். 2 Corinthians 11 அதிகாரம், 2 Corinthians 11 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 11, அதாவது 253 பக்கம், புதிய ஏற்பாட்டு 253, 2 Corinthians 11 2 வாசிங்கம்மா. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருந்தேன். நாம் எல்லாரும் யாருங்க? மனவாட்டிகள்ங்க. சபைன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் மனவாட்டிகள். பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, ஆமாம், பாவமற்ற ஒரு கன்னிகையாக, சேதமற்ற அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னிகையாக என்ன ஒரு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம். ஆமாம், நாம் எல்லாரும் மனவாட்டிகள், கரைதிரையற்றவர்களாக நாம் தேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். பெரிய கல்யாணம் இருந்து ஒன்று வரப்போகிறது. மனவாட்டியாகிய நாம் மணவாளனாக இயேசுவை செய்ய போகிறோம், அணிந்து கொள்ளப் போகிறோம். எப்படி கரைதிரையற்றவர்களாக பவுல் சொல்லுகிறார் தெளிவான விசனத்தை மீண்டும் பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவலை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பரிந்திருக்கிறேன். பாருங்க, நம்முடைய நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் மனவாட்டி சபை என்று சொல்லுகிறோம். மனவாட்டி சபை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் மனவாட்டிகள். அல்லேலூயா. யாருக்கு மனவாட்டி? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இயேசுவுக்கு மனவாட்டி. மனவானாக இயேசு வரும்போது கரைதிரையற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கற்பு கொலையாதவர்களாக, அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கப்பட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே உள்ள அன்பு ஒரு மனவாட்டி ஒரு கற்புள்ள கன்னிகையாக எப்படி ஒரு கணவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாளோ அதுபோல் ஆண்டவர் இயேசு வரும்போது நாம் ஒவ்வொருவரும் மனவாட்டியாக மணவாளனாக இயேசுவுக்கு கோடு கூட நாம் இணைக்கப்பட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்ன இடத்திலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ நோக்கி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், மனம் திரும்பாத பட்சத்திலே விளக்கு தண்டை நீக்கி போடுவது. விளக்கு தண்டை சொன்னால் வெளிப்படுத்தலில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம், மன்னிக்கிறோம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஒன்றாம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அந்த குத்து விளக்கு தண்டை என்ன செய்வார்? நீக்கி போட்டால் குத்து விளக்கு என்ன செய்யாது? எரியாது. வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வெளிச்சம் உனக்கு கிடைக்காது. அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ஆதியை கொண்ட அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? அநேக நற்கரிகளை கர்த்தருக்கு செய்திருக்கலாம். அதுக்கு சில பிரதிபலனை கர்த்தருக்கு உலக பிரகாரமாக கொடுத்திருப்பார். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை பதிலாக நன்மை செய்திருப்பார். ஆலய கட்டுமானத்தை கொடுத்தால் அதுக்குரிய நன்மையை செய்திருப்பார். அதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். என்றாலும்
நீ ஆதியிலே கொண்ட அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி கடினமாய் சொல்லுகிறார். விளக்கு தண்டை உன்னிடத்தில் என்ன செய்வேன், நீக்கி கொடுவேன். நீ செய்த நல்ல காரியத்தெல்லாம் கர்த்தர் மறந்துடுவார். இந்த அன்பே பிரதானம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம அன்பாக இருக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. ஆதியிலே கொண்ட அன்பு, ஆண்டவர் அதிகமாக தேடினோம், ஆண்டவர் அதிகமாக பாடினோம், ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாக வாசித்தோம், அதிகாலையிலே எழுப்பினோம், ஆண்டவருடைய அன்பை பலருக்கு என்ன செய்தோம், சொன்னோம். சொல்லுகிறோமா? இன்றைக்கு யாருக்காவது இயேசு பற்றி சொல்லுகிறோமா? அருமையானவர்களே, ஆதியிலனா பணத்துக்காக ஒழிஞ்சியல, இன்னைக்கு பணத்துக்காக தான் என்ன செய்யணும். ஆமாம், நாங்களும் சம்பளம் தான் ஒழிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் அப்படி தான். ஒரு ஊழியக்காரன் நினைச்சா கூட தனக்குண்டானது செலவழிக்க விரும்பலை. யாராவது செலவழிப்பாங்களா? நம்ம ஊழியலாமல் தான் நம்ம பார்க்குறோம். ஆதியில் உள்ள மிஷினரிகள்லாம் அகோரம் பாடுபட்டு தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் விட்டு சரட்டக்கிரமெல்லாம் அவங்களுக்குரிய நகையெல்லாம் வெளிநாட்டிலேருந்து சௌர விற்று அனுப்பி இந்த இடங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வாங்கி போட்டாங்க. இன்றைக்கி நாம் செய்கிறோமா? கிறிஸ்துவுக்காக எதையாவது இழக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசுடைய பேரில் என்ன செய்யணும், எல்லாத்தையும் சேர்க்க ஆசைப்படுங்க. நான் வீட்டை தந்தார், இடத்தை தந்தார், இப்படி தான் சொல்லிக்கிற மொழிய. ஆண்டவருக்காக நான் இதை இழந்தேன் என்று சொல்லிட்டு நாம் இல்லை. எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தமோ, ஊழியக்காரான பிற்பாடு, விசுவாசான பிற்பாடு அதெல்லாம் விஷயம் அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரியது. கடல் ஆழம் இதுக்கெல்லாம் மிகவும் மேலானது. வானம் பூமி கடல் ஆழத்துக்கெல்லாம் மேலானது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், உன்னுடைய நற்கிரைகள் ஏராளமாக இருந்தாலும் நீ என்னிடத்திலே அன்பு வந்து கூறாதபடினாலே விளக்கு தண்டை உன்னிலிருந்து என்ன செய்வேன், எடுத்து போடுவேன். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கூட்டி பாருங்கள், அதிகாலையிலே தேடி பாருங்கள், உணகார்பட்டியிலே ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுவதற்கு உபவாசம் பண்ணுங்க. இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஆதியிலே கர்த்தரிடத்தை வைத்த அந்த அன்பு மிகவும் பெரியது. அவருக்கு போக தான் மிச்சம். ஆமாம், ஏன்னா வீட்டில் காய்ப்பட சொன்னாலும் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தை முடிச்சிடுறேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் காய்ப்பு போடணும். பிறகு காய் போட்டோம்னு ஜெபம் நினச்சா அது நடக்குமா? அப்புறம் ரெகுலர் வந்து ஆரம்பிச்சிடும். ஆதியில் உள்ள அன்பு அதிகமாக கர்த்தரை தேடி இந்த நாட்களில் நம்ம ஆவிக்கிற வாக்களை வளர நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே மனதார்படி ஜெபிப்போம். நம்ம யோசித்து பார்ப்போம். எபேசு சபையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து மந்திரவாதிகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. அவங்க எப்படி எதிர்ப்பான்னு பாருங்க. அவங்களுடைய கிரியை என்ன? அவங்களுடைய மந்திர புத்தகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்கண்ணா பாருங்க. ஏகப்பட்ட பணம், 500 ஒரு வெள்ளிக்காசுக்கு விற்றாலும் அந்த புத்தகம் அவ்வளோ வேல்யூபிள். எல்லாத்தையும் விற்று போட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? நம்ம கொண்டாட விட்டு அழித்து விடுகிறோமா? தேவையில்லாத கருத்தை அழிக்கிறோமா? இன்னும் நாள் பார்க்குறோம், வருஷம் பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் வந்ததில் பிரயோஜனமே கிடையாது. பவுல் சொல்லிக்கிறார், நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டே என்றெல்லாம் சொல்லிக்கிறார். கிறிஸ்தவங்க ஒரு திருமணமோ சடங்கோ எந்த காரியமாக இருந்தாலும் இந்த கேலண்டர் பார்க்குற விஷயத்தை செய்யணும், விடணும். அவையில் நம்மை ஆசீர்வதிக்காது. இயேசுதான் ஆசீர்வதிக்க வேண்டும். நாட்களை பார்க்கக்கூடாது. இது ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியிலே உள்ள அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? தீர்மானம் எடுப்போம். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்போம், அதிகாலையில் வேத வாசிப்போம். ஆண்டவருக்குன்னு நேரத்தை நம்ம ஒதுக்குகிறோமா? ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குறோமா என்றெல்லாம் பார்த்து நாட்களில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருக்கு மிக விருப்பமானது ஆதியிலே கொண்ட அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அதுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, எபேசு சபையிலே செய்த பெரிய காரியங்களை போல என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறப்பா. அவருடைய உருமால்களை போட்டார்கள், கட்சிகளை போட்டார்கள், வியாதிசர்கள் குணமானார்கள், பிசாசுகள் ஓடினது போல எத்தனையோ அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். நாங்கள் இதை மறந்தவர்களாக, உண்மை அதிகமாக நேசிக்காது, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கூடாதபடி உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் முதலிடம் கொடுத்த குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் ஞானமுள்ளவர்களாக ஆண்டவர் ஆதிலே செய்த கிரிகளை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஆதிலே செய்த நல்ல காரியங்களை செய்து உடைய நாமத்தை அமைப்புக்கு உதவி செய்யும். உங்களுடைய அன்பை பலருக்கு நாங்கள் அறிவிக்க, இயேசு நல்லவர், வல்லவர், ரட்சகர் என்று சொல்லி உடைய அன்பை அறிவிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா.
இந்த நாள் முதல் எங்களுடைய ஆவிக்குள்ள மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. முதலாவது இயேசு, எல்லாம் இயேசு, முதலிடம் இயேசு என்று சொல்லி உண்மையை மேன்மை பாராட்ட முடியத்தில் அதிகமாக அன்பு கூற இந்த நாட்களில் எங்களை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கையும் வாழ்வு தர்ப்பணிக்கிறவாய் நாம் அவர் எழுதின கீதங்களும் கீர்த்தனைகளும் 634 பாடுவோம். நான் பிரமித்து நின்று பேருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 634. நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் வாருதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். என் முயற்சி நீங்கின போதும் என் மீட்பரான அருள் பெற்றேன். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொந்தமாவாய்ந்தனர். நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினார். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஜெபம் பண்ண கடவோம். நம்முடைய காணிக்க நாம் படைப்போம். அன்பின் பிதாவே, இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீரே. எங்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. இவ்விடமாக நீ பட்ட பாடுகளை நாங்கள் உணர்ந்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உண்மை நேசிக்க கிருபை செய்வீராக. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் படைக்கிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் நாமத்தே வந்தவராம் இங்கு வருபவராம் உத்தம ஸ்தோத்திரம் கேட்பவராம் உன்னதத்தில் என்றும் ஓசன்னா. ஆம் பிதாவே, நீ பரிசுத்த, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரிய மனதில் ஒரு கமான் கூர்ந்து முதுவரை பெறான குமராக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்துருளி நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் புரணமும் பொந்ததுமான பலியை காணிக்க பரிகாரத்தை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மனத்தை நிற்குதனை புட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமுடன் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது வருஷத்த சுவிசேஷத்தில் கட்டளை தருளினாரே. அவர் தாம் கடி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, அதை விட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அவள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் மேலே பாரம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம்படி உங்களுக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம்,
இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளாம் பற்றினார். மரணத்தை நினைவு கொண்டு கழிப்புடன் உயிர்த்தமை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை சோதரிப்போம். ஆதலால் பிதாவே எமது குமாரனாய்கள் ஆண்டவர் அருமையான பாடைகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தலையும் பரமேதனை நினைவுகூர்ந்து முதடைகளாக நாங்கள் அவருடைய கட்டின்படியே வருகை நோக்கிறவர்கள் அதை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். ஆருண்யே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களை இதிலே தந்த அப்பத்தையும் திராட்சை சித்தமுடைய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி அணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசில் ஒருமைப்படும் தலையாக அவருக்குள்ள எல்லாவற்றை வளரும் கிருபை செய்யும். அவரோட பரிசுத்த ஐக்கியமாக இருக்கிற சர்வரமுள்ள பிதாவாகி உமக்கு அது மூலமாக சலங்கர மகிமை என்னைக்கு உண்டாவதாக. கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சுலபமாக பரமண்டலங்களில் இருக்கிற பந்தையிலே சேர இருக்கிற நாம் நம்முடைய வாக்குன நிலைமை, தகுதியற்ற நிலைமை நாம் உணர்ந்து, மனுஷனாகிய பாவியாக நான் ஒரு மனுஷன் தானே ஆண்டவரே, உம்முடைய சரத்தையும் ரத்தத்தையும் பெற்று விடுவதற்கு நான் தகுதியற்றவளப்பா, உங்களுடைய பந்தியிலே சேர்ந்து ஐக்கியப்பட விரும்புகிறேன், எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் மன்றாடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கத்தையே நம்ம பார்த்ததில்லை. ஆனாலும் எப்பொழுதும் இரக்கம் சிகரடைய மாறாதாரமாக இருக்கும். ஆகிய அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்து நிம்மதியாக சரீரத்தால் ரத்தத்தால் இவைப்பாக சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகும். எப்பொழுது அவர்களும் வாசமாக்கி கேட்டுமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய பாலம் பண்ண கிருபை செய்திருந்தோம். ஆமென். நாம் பிற்கிறாப்பாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
ஜெபம் பண்ண கடவோம். வாய்களை திறந்து இயேசுவுக்கு நான் நன்றிகளை ஏறெடுப்போம். இயேசுவே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக துக்கப்பட்டீரே, என்னுடைய பாவங்களுக்கு சென்று உடைய ரத்தத்தை சிந்தினீரே, நான் உயிரோடு இருக்க முடியாது, எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 வந்து வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, எனக்காக உடைய சரீரத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தீர் அப்பா. உடைய சரீரத்தை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய சரீரத்தோடு உடைய சரீரம் இணைக்கப்பட்டக்காம ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்னுடைய பாவம் மன்னிப்பிக்கிற ரத்தத்தை சிந்தினீர், எனக்காக சிந்தின ரத்தத்தை இந்த நாளிலே நான் பானம் பண்ண கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். 22ஆம் பக்கம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தமாக அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதல் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியான திருசரீரம் ரத்தனமாக ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உண்மை தோற்றுவிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவுமாகிய எங்கள் உயிருள்ளபடியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் நான்கு வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தெரிந்திருக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் என்றும் உள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் நமக்கு கீழ்ப்படுத்தி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் ஒரே ஆவியானவரும் ஒரே கிழவர்களாக இன்னும் வீட்டில் ஆளுகை செய்யும் எங்களால் ஒரே கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமோ மகிமையும் சேந்தோனி கனமும் சபரும் ஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீகென்றும் ஒன்றாவதாக. ஆமென் ஆமென் மேலான தேவ சமாதானம் உள்ளோடு கூட இருந்து நீங்கள் தேவரைவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அறிவியல் அன்பிலே நிலைத்திருக்கும்படி உங்களின் சிந்தையை காக்க கடவது பிதா குமாரன் பசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் அவர் பாரம் நீங்கி வாழ்வடைந்து எந்த நேரமும் எனதுள்ளதிலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புக கடவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.